பழங்காலத்து கோபுர சிற்பத்துல ஒரு பிரிட்டிஷ் போலீஸ்காரர் சிலை இருக்குன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புறது ரொம்ப கஷ்டம்தான். ஆமா. இல்ல தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அண்ணன் லேட்டா வந்தத பல லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய திருவிழாவை கொண்டாடுறாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ நாம பண்ண போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பேச போறது வெறும் கல்லால கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் பத்தி கிடையாது. மதுரை கள்ளழகர் கோவில் பத்தின ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும் வரலாற்று ஆவணங்களை தான் இப்போ நம்ம அலச போறோம். சரியா சொன்னீங்க. அதாவது இதை ஒரு பெரிய கோணத்துல பார்த்தோம்னா, வைணவ மரபு சொல்ற 108 திவ்ய தேசங்கள்ல இந்த கோவில் ரொம்பவே முக்கியமானது. 6ல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த ஆழ்வார்கள் கூட இதை திருமால் இருஞ்சோலை அப்படின்னு பாடி வச்சிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரத்துல கூட இது ஒரு விஷ்ணு கோவிலா குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? ஆமாங்க. இப்போ இந்த தொன்மையை புரிஞ்சுக்க முதல்ல அங்க இருக்கிற ஒரு சில சுவாரஸ்யமான கதைகளை நம்ம பார்க்கணும். இப்போ சுதபஸ்னு ஒரு முனிவர் அழகர் மலையில இருக்கிற நூபுர கங்கை சுனையில குளிச்சிட்டு இருந்திருக்கிறார். ஓகே. அப்போ அங்க வந்த துர்வாச முனிவர் அவரை கவனிக்கல. அதனால கோபமான துர்வாசர் சுதபஸ ஒரு தவளையா மாறும்படி சபிச்சிட்டார். ஓஹோ, ஒரு தவளையா? ஆமா. மண்டுக மகரிஷி அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த தவளை முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கத்தான் விஷ்ணு வைகை ஆற்றுக்கு வந்ததா இந்த ஆவணங்கள் இருக்கிற புராணம் சொல்லுது. இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. மலையிலிருந்து சாமி இறங்கி வர்றது சரி, ஆனா அந்த நூபுரகங்கை தண்ணிய தவிர வேற எந்த தண்ணிய ஊத்தி அபிஷேகம் பண்ணாலும் மூலவர் சிலை அப்படியே கருப்பா மாறிடும்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த மூலவர் சிலையை யமதர்மன் வழிபட்டு தேவர்களோட சிற்பியான விஸ்வகர்மா செதுக்குனதா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அறிவியல் என்னன்னா, அந்த சிலை ஒரு விதமான அபூர்வமான கல்லாலையோ அல்லது சாலகிராமம் மாதிரியான மூலிகை கலவையாலையும் செய்யப்பட்டிருக்கலாம். ஓஹோ, அப்போ இது வெறும் சடங்கு கிடையாது. அந்த மலையில உற்பத்தி ஆகிற நூபுர கங்கை தீர்த்தத்துல இருக்கிற குறிப்பிட்ட தாதுக்கள், அதாவது மினரல்ஸ் மட்டும்தான் அந்த சிலையோட வேதியியல் தன்மையை காப்பாத்துது. சாதாரண தண்ணியை ஊத்துனா அதுல இருக்க உப்புகளோ ரசாயனங்களோ அந்த சிலையோட ரியாக்ட் ஆகி அதை கருப்பா மாத்திருது. ஒரு சிலையை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு சயின்டிபிக் சிஸ்டம் பாருங்க. தண்ணியில மட்டும் இல்லாம இந்த கோவிலோட கதவுகளும் ரொம்பவே மர்மமா இருக்கு. 18 படிகள் கொண்ட கருப்பண்ணசாமி சன்னதி ஒரு பக்கம் இருக்கு. ஆமா, சொல்லப்படுற விஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்துக்காக மட்டும்தான் அந்த கதவே திறக்கப்படுதான். ஏன் மூலவர் கூட அந்த வழியா போக முடியாதான்? ஆமாங்க, அந்த இடத்தோட புனிதத்தையும் தொன்மையும் காப்பாத்த இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த மூடிய கதவுகளை விட என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தினது அங்க இருக்கிற கோபுர சிற்பங்கள் தான். அதுல ஒரு பிரிட்டிஷ் போலீஸ்காரர் சீருடையில இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. பழங்கால ஓவியத்துல திடீர்னு ஒரு ஸ்மார்ட் போனை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இது. நிஜமாதான். இங்க நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பழங்கால கோவில்கள் வெறும் சாமி கும்பிடுற இடமா மட்டும் இல்ல, அந்த சமூகத்தோட வரலாற்று ஆவணங்களாவும் இருந்திருக்கு. ஓஹோ, அப்போ அவங்க பாக்குறத அப்படியே ரெக்கார்ட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த சிற்பிகள் தங்களை சுற்றி நடக்கிற கலாச்சார மாற்றங்களை அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க உள்ள வர்றதையும் அப்போ நடந்த அதிகார மாற்றத்தையும் ஒரு கல்வெட்டு மாதிரி அந்த கோபுரத்திலே செதுக்கி வச்சுட்டாங்க. இது வெறும் கலாச்சார பதிவா, இல்ல அந்த காலத்து சிற்பிகள் புதுசா வந்த வெளிநாட்டு அதிகாரிகளை பார்த்து கிண்டலா ட்ரோல் பண்றதுக்காக அப்படி செதுக்கி இருப்பாங்களா? கண்டிப்பா அப்படியும் இருக்கலாம். கலையில நையாண்டிக்கு எப்பவுமே ஒரு பெரிய இடம் உண்டு. சரியா சொன்னீங்க. இப்படி கல்லுல உறைஞ்சு கிடக்கிற இந்த சமூகம் சித்திரை திருவிழாப்போ எப்படி பல லட்சம் மக்களா உயிர் தெழுறாங்கன்றதுதான் அடுத்த ஹைலைட். தன் தங்கச்சி மீனாட்சியோட கல்யாணத்துக்காக அழகர் கல்லர் வேஷத்துல மதுரைக்கு வரார். ஆமா, ஒரு பெரிய பயணமா அது இருக்கும். ஆனா அவர் வைகை ஆற்றுக்குள்ள இறங்குறப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு தகவல் கிடைக்குது. உடனே கோபமாவும் ஏமாற்றத்தோடையும் திரும்பி போயிடுறாரு. இந்த நிகழ்வுக்காகவே 2015ஆம் வருஷத்துல 300 வருஷங்களுக்கு பிறகு வேங்கை அப்புறம் தேக்கு மரங்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான புதிய மரத்தேர கூட செஞ்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா. ஆனா ஏன் கேள்வி என்னன்னா, தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அண்ணன் லேட்டா வந்தத ஏன் இத்தனை லட்சம் மக்கள் இவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க? ஏன்னா கடவுளை ரொம்ப எட்டாத தூரத்துல வச்சு பார்க்காம நம்ம வீட்டுல ஒருத்தரை பாக்குறது தான் இதோட ஸ்பெஷல். கடவுள்னா தப்பே செய்யாதவர்னு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? ஆமா, எப்பவுமே பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி. அந்த பிம்பத்தை உடைச்சு அவரும் நம்மள மாதிரி கல்யாணத்துக்கு லேட்டா வருவார், கோவப்படுவார், ஏமாற்றம் அடைவார் அப்படின்னு ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல நடக்கிற அழகான குடும்ப டிராமாவை தெய்வங்கள் மேல ஏற்றி பாக்குறாங்க. இது மதத்தை தாண்டி மனித உணர்வுகளை கொண்டாடுற ஒரு திருவிழா.
அருமையா சொன்னீங்க. துர்வாசரோட சாபத்துல ஆரம்பிச்சு வேதியியல் காரணங்கள் மறைஞ்சிருக்கிற அபிஷேக நீர், மூடிய கதவுகள், பிரிட்டிஷ் போலீஸ்காரர் சிற்பம், அப்புறம் கல்யாணத்துக்கு லேட்டா வந்த அண்ணன், இப்படி கள்ளழகர் கோயில் பத்தின எக்கச்சக்கமான விஷயங்களை இன்னைக்கு நாம அலசிட்டோம். நிச்சயமா. ஆனா நாம இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கணும். 2013ஆம் வருஷம் எப்பவுமே மூடி இருக்கிற அந்த கருப்பணசாமி சன்னதிக்கு முன்னாடி சுத்தம் செஞ்சப்போ ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னது அது? பல வருஷங்களா யாருக்கும் தெரியாம மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு கிடந்த ஒரு பிரம்மாண்டமான தெப்ப குளத்தை அங்க கண்டுபிடிச்சாங்க. அடேங்கப்பா, இது கேக்குறப்போ எனக்கே சிலிர்க்கிறது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த மாதிரி இடங்களோட காலடியில இன்னும் என்னென்ன வரலாற்று ரகசியங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பெரிய கேள்வியோட இன்னைக்கு நாம விடை பெறுவோம். அடுத்த முறை சந்திப்போம்.